ரேஷன் கடை புழுங்கல் அரிசியில் ஒரு சாஃப்டான கார கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 1 கப் ரேஷன் கடை புழுங்கல் அரிசியை 2 டைம் நல்லா கழுவிட்டு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி இல்லாமல் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், மாவோட பதம் இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரன்னு இருக்கணும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து தோல் நீக்கி வச்சிருக்க வேர்க்கடலையே கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய், பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு இந்த அளவுக்கு கெட்டியானதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நம்ம எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் இது மாதிரி உருண்டை பிடிச்சு வச்சுக்கலாம். எல்லாத்தையும் இது மாதிரி உருண்டை பிடிச்சதுக்கு அப்புறமா இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கொழுக்கட்டையை சேர்த்து ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்கன்னா ஒரு சாஃப்டான கார கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.